சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் நேர்காணல். திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடத்துகிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் கே.சி. தியாகி விலகல். பீகார் அரசியலில் பரபரப்பு. எந்த வயதுள்ள குழந்தையை தத்தெடுத்தாலும் 12 வார மகப்பேறு விடுமுறை வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. குழந்தையை தத்தெடுப்பது என்பது பிரசவ உரிமையின் ஒரு பகுதி என கருத்து. தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 23,28,00,000 ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல். பெண்ணினத்தை அவமதிக்கும் வகையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. சி.வி. சண்முகத்திடம் பெண்ணியமும் இல்லை, கண்ணியமும் இல்லை என்று திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம். சி.வி. சண்முகத்தை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் பெண்கள் குறித்து சர்ச்சை பேச்சு. மகளிர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் அருவருக்கத்தக்க பேச்சுக்கு கண்டனம். ரஜினியை அவமானப்படுத்திய விவகாரத்தில் விஜய் கட்சியில் வெடித்தது மோதல். ரஜினி பற்றி பேசியது குறித்து ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளிக்க வேண்டுமென விஜய் கட்சி நிர்வாகி அசோக் ஆவேசம். தேர்தல் காலங்களில் தனிநபர் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்ற விதிகளில் திருத்தம் தேவை. தனிநபர் 2 லட்சம் ரூபாய் வரை ரொக்கமாக எடுத்து செல்ல அனுமதிக்க தமிழ்நாடு வணிகர் சங்கம் கோரிக்கை. நேபாள பேருந்து விபத்தில் உயிரிழந்த சென்னையை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் வருகை. தமிழ்நாடு அரசுக்கு உறவினர்கள் நன்றி. தேனி, சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் கோடை மழை. கோவையில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. எரிபொருள் தட்டுப்பாட்டால் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வரும் இலங்கை. வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை என அறிவிப்பு. ஹார்மோஸ் ஜலசந்திக்கு போர் கப்பல்களை அனுப்ப நேட்டோ நாடுகள் மறுப்பு. நேட்டோ நாடுகளின் முடிவு முட்டாள்தனமாக என ட்ரம்ப் கருத்து. நைஜீரியாவில் தற்கொலைப்படை தாக்குதல், 23 பேர் உயிரிழந்த பரிதாபம். நடப்பாண்டின் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் ஆகஸ்டில் தொடக்கம். இந்திய ஆடவர் அணி குரூப் டி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. காயம் காரணமாக தொடர் சிகிச்சை மற்றும் ஓய்வில் உள்ள ஆஸ்திரேலிய வீரர்கள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் பாதியில் கமின்ஸ், ஏசல்வுட் பங்கேற்க மாட்டார்கள். சேப்பாக்கம் மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரீயூனியன். 20 முன்னாள் வீரர்கள் பங்கேற்பார்கள் என தகவல். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் நியூசிலாந்து அதிரடி. 68 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. யோகி பாபு நடிக்கும் அர்ஜுனன் பேர் 10 திரைப்படத்தின் டீசர் இன்று மாலை வெளியாகிறது. டீசரை வெளியிடுகிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ்.